ஹாய் கைஸ். கேம் வீக் 10 வந்து சூப்பரா வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து யுனைட்டட் வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்ட வந்து விளையாண்டாங்க. 2-2 ட்ரா ஆயிருச்சு. நான் வந்து 2-0 ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணேன். பட் அது வந்து நடக்கல. ஸோ வந்து நான் போன வீடியோல வந்து மத்த கேம்ஸ்க்கு நான் ப்ரெடிக்ஷன்லாம் பண்ணியிருந்தேன். அந்த ப்ரெடிக்ஷன்லாம் என்ன ஆச்சு? எப்படி ரிசல்ட்ஸ் போச்சுன்னு பார்ப்போம். மத்த மேட்சஸோட ரிவ்யூ நம்ம கடைசியா பார்ப்போம். கொஞ்சம் வந்து பெருசா வந்து நம்ம வந்து யுனைட்டட் மேட்ச் எப்படி போச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோல வந்து ஃபுல்லா பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஸோ இப்போதைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்து யுனைடெட் வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அவேல போய் ஆடினாங்க. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டோட ஃபர்ஸ்ட் ஹோம் மேட்ச் ஃபார் ஷான் டைச். ஸோ அப்படி இருக்கிறப்போ நமக்கு வந்து என்ன மாதிரி ஒரு எதிர்பார்ப்பில் போனோம் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு மேட்ச் வின் பண்ணியிருந்தாங்க, ஒரு மேட்ச் லூஸ் பண்ணியிருந்தாங்க நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டு. பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு 3 மேட்ச் கண்டினியூஸாக வின் பண்ணிட்டு இருந்த இதில் வந்து நம்ம இந்த மேட்ச் வின் பண்ணி நம்ம வந்து 4 வின் இன் எ ரோ அப்படிங்கிறத வந்து கண்டினியூ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போனோம். பட் வந்து அதே மாதிரி தான் ஸ்டார்ட்டிங் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அது மாதிரி தான் ஆடினோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வாஸ் பிரில்லியன்ட். அவங்க கொஞ்சம் லோவாக இருந்தாலும் அவங்களுக்கு பெருசா வந்து என்ன பிளான் பண்ணி வந்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகல. நம்ம உண்மையிலே நல்லா ஆடினோம். அண்ட் ஒரு கார்னர்ல வந்து நமக்கு ஒரு சூப்பரான ஒரு கோல் வந்துச்சு. அந்த கார்னர் வந்து கார்னரா இல்லையாங்கிறது வந்து ஒரு டிபேட் போயிட்டு இருந்துச்சு. கார்னர் குடுத்துட்டாங்க. கார்னர்லேருந்து ஒரு ஜென்யூனான ஒரு ஹெடர் கோலு. அண்ட் நம்ம கார்னர்ஸ்ல இப்போ கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்றோம். விச் இஸ் எ குட் திங். நம்ம வந்து ஒரு இது மட்டும் இல்லாம கார்னர்லேருந்து நமக்கு கொஞ்சம் கோல் வருதுங்கிறது இட்ஸ் ரியலி எ குட் திங். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நம்ம வந்து கரெக்ட்டா உள்ள போறப்போ 1-0 அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனோம். பட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சுட்டு செகண்ட் ஹாஃப்ல வரப்போ ஷான்டைச் என்ன சொல்லி அனுப்புனாப்புலன்னு தெரியல. 5 நிமிஷம் அவங்க உக்கிரமாவும் நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஏதோ வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ரேஞ்சில வந்து ஆடின மாரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அந்த 5 நிமிஷத்துல அவங்க கட கட கடன்னு சொல்லிட்டு 2 கோலா போட்டுட்டானுங்க. இதுல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர் பக்கம்லாம் அந்த 5 நிமிஷம் கழிச்சு நீங்க போய் உள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா, ட்விட்டர்ல வந்துட்டு இயல்பு நிலைக்கு திரும்பிய மான்செஸ்டர் யுனைட்டட் இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிவடைந்து விட்டது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மள பத்தி ரைட் ஆஃப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நானும் வந்து கொஞ்சம் ஒரு மாரி பயத்துல தான் இருந்தேன். பட் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நம்ம இந்த மேட்ச்ச ட்ரா பண்ணிருவோம், இல்ல வந்து வின் பண்ணிருவோம் அப்படிங்கிறது. இதே போன சீசன் பார்த்தீங்கன்னா, இந்த நம்பிக்கை இருந்திருக்குமான்னு கேட்டா இருந்திருக்காது. ஆனா இந்த சீசன் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ அதே மாரி அவங்க வந்து 2 கோல் லீட் போனோம்னா, அவங்க வின் பண்றதுக்காக ஃபுல்லா வந்து டிஃபென்சிவா இது பண்ணாங்க. நம்ம தான் ஃபுல்லா பால் வச்சிருந்தோம். ஸோ பால வச்சுட்டு நம்ம ப்ராக்ரஸ் பண்ணோம். ஆனா வந்து நம்மளால வந்து ஒரு இது பண்ண முடியல. பட் கடைசியில வந்து ஒரு அமாரோட ஒரு வண்டர்ஃபுல் கோல்னால நமக்கு வந்து 2-2 ட்ரா ஆச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் போணுச்சு. எக்ஸ்ட்ரா டைம்ல வந்து ஒரு கோல் அடிக்க ட்ரை பண்ணோம். ஆனா அது வந்து ஒரு கோல் லைன் கிளியரன்ஸ்னால வந்து நமக்கு வந்து அது கிடைக்கல. ஆ அதனால வந்து மேட்ச் வந்து 2-2 ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிருச்சு. இதான் வந்து மேட்சோட சம்மரி. மேட்ச் பார்க்காதவங்களுக்கு ஒரு சம்மரி சொல்லிட்டோம்னு வச்சுக்கங்களேன். இப்போ மேட்ச்ல என்னென்னலாம் நம்ம வந்து நல்லது நடந்துச்சு, என்னென்னலாம் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இது பண்ணலாம். யோசிப்போம். நான் வந்து முன்னாடியே சொன்ன மாரி, இதே வந்து யுனைட்டட் போன வருஷம் இந்த மேட்ச் வந்து போயிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து அவங்க லீடு போனாங்கன்னா, கண்டிப்பா நம்ம வந்து பாயிண்ட்ட கண்டிப்பா 3 பாயிண்ட் விட்டுருப்போம். அவங்க வந்து நம்ம பிரேக்கே பண்ணியிருக்க மாட்டோம். ஆனா இந்த வாட்டி அந்த ஒரு ஈகர்னஸ் தெரிஞ்சு பிளேயர்ஸ் கிட்ட நம்ம கண்டிப்பா வந்து பேக்லேருந்து வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. விச் இஸ் அ வெரி வெரி குட் திங். இன்னொன்னு கடந்த 3 மேட்ச்சா பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம லீடு போயிருவோம். நம்ம லீட வந்து ஒரு இடத்துலயுமே வந்து விட்டுக் குடுக்கல. இத ட்ராக்கு கொண்டு வருவோம். ஸோ லாஸ் ஆகுற மாரி நம்ம எந்த வீடியோல, எந்த மேட்ச்லயுமே வந்து கொண்டு போல. அப்படி இருக்கிறப்போ, இந்த மேட்ச் வந்து திடீர்னு நம்ம 1-0 லீட்ல இருக்கிறப்போ, 2-1 இது போறப்போ, நமக்கு ஒரு ஆக்சுவல் ஒரு டெஸ்ட். அப்படி இருக்கிறப்போ, அதுல வந்து நம்ம வந்து கம்பேக் பண்ண முடிஞ்சுச்சு. விச் இஸ் அ குட் திங். இன்னொன்னு என்ன ஆச்சுன்னா, ப்ரூனோ அடிச்ச ஒரு பால் வந்து போஸ்ட்ல பட்டு ரீபவுண்ட் ஆகி வரும். அத வந்து கெசிமேரோவும் மிஸ் பண்ணிருவாப்ல. அது போஸ்ட்ல படாம உள்ள போயிருந்தாலோ, இல்ல கெசிமேரோ அடிச்ச ரீபவுண்ட்ல உள்ள போயிருந்தாலோ, இல்ல அமாட் அந்த ஒரு வொண்டர்ஃபுல் கிக் அவங்க கோல் லைன் கிளியரன்ஸ் பண்ணாத ஒரு இன்ச் அங்கிட்டு போயிட்டு உள்ள போயிருந்தாலோ, நமக்கு வந்து 3 பாயிண்ட் இது கிடைச்சிருக்கும். நம்ம வந்து செகண்ட் பிளேஸ்லயோ, இல்ல 3 பிளேஸ்லயோ இந்த இதுல முடியிறப்ப இருந்திருப்போம். பட் இப்போ ஓகே. இப்போ நம்ம 8த் பிளேஸ்ல இருக்கோம். பட் பாயிண்ட் டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் தான். செகண்ட் பிளேஸுக்கும் 8த் பிளேஸுக்கும் 1 பாயிண்ட்டும் 2 பாயிண்ட் தான் வித்தியாசம் இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப டைட்டான இதுதான். ஸோ பாயிண்ட்ஸ் ஆ டேபிள் பொசிஷன் நம்ம பார்க்க தேவையில்ல. பாயிண்ட்ஸோட இத மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டா இட்ஸ் ஓகே. போதும். விச் இஸ் இதுதான் வந்து நான் பாசிட்டிவ்ஸ்ல பேசணும்னு நினைச்சது. எனக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் நெகட்டிவா பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம வந்து கம்போஸ்டா இருந்தோம்ல. அந்த நம்ம அந்த 5 மினிட்ஸ் விட்டோம்ல 2 அதுவும் 2 கோல் 1 கோல் வாங்கியிருந்தா கூட ஓகே. 2 கோல் வாங்குனது இட்ஸ் வெரி வெரி பேட் திங். அது நம்ம வந்து
ஒரு சில மேட்ச்சில் இது மாதிரி ரெக்கவர் பண்ண முடியும். பட் ஒரு சில மேட்ச்சில் நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியாது. அது வந்து தேவையில்லாமல் பாயிண்ட் லூஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால் அதை வந்து ஃப்யூச்சரில் அவாய்ட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்துட்டு இன்னொன்று அவங்க லோ பிளாக் போகிறாங்கல்ல, லோ பிளாக் போகிறப்போ நம்மளால் வந்துட்டு சில நேரத்தில் பிரேக் பண்ண முடியலையோ அப்படிங்கிறது வந்து ஃபீல் ஆகுது. ஏன்னா நம்மளோட மேஜர் அட்டாக்கிங் த்ரெட் வந்து ரைட் சைடு தான் இருக்குங்கிறதுனால அவங்க ரைட் சைடு ஓரியன்டாக வந்து டிஃபென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. எம்புமோவையும் அமாடையும் பிளாக் பண்ணால் நமக்கு அட்டாக்கிங் த்ரெட்டு கொஞ்சம் கம்மியாகுது. ஸோ அந்த நேரத்தில் நம்ம குன்யாவை வந்து லெஃப்ட் சைடு யூஸ் பண்ணோம். ஆனால் அங்கே என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா குன்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அங்கே வந்து ஒரு லெஃப்ட் விங் பேக் வந்து டாலோட்டால் இந்த மேட்ச்சில் வந்து சப்போர்ட் பண்ண முடியல. டோர்குனாலையும் வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியல. ஸோ வந்து இங்கே அம்மாடுக்கு எம்புமோவுக்கு இருக்கிற ரிலேஷன் வந்து அந்த சைடில் வந்து பெருசாக வந்து செட் வரமாட்டுது. அதை வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். இன்னொன்று வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, டிஃபென்சிவாக அந்த இடத்துல நம்ம 2 கோல் இது பண்ணுற வேண்டிய இடத்துல இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து அந்த செட் பீஸை வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணியிருக்கணுமோ அப்படிங்கிறது வந்து எனக்கு தோணுச்சு. அது மட்டும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தோம்னா அந்த 2வது கோல் வாங்கியிருக்க மாட்டோம். இன்னொரு கோல் அடித்து நம்ம வந்து வின் பண்ணியிருந்திருக்கலாம். பட் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் அந்த ஒரு 2-1 எனக்கு நான் என்ன யோசிச்சிட்டே இருந்தேன்னா, எல்லா மேட்ச்லேயுமே நம்ம வந்து ஒரு லீட்லேயே இருக்கோம். திடீர்னு ஒரு மேட்ச் நம்ம ஓப்பனிங் நம்ம ஃபஸ்ட்டு கோல் வாங்கினாலோ இல்லை நம்ம வந்து லீடை வந்து கோட்டை விட்டாலோ என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதை வந்து இந்த மேட்ச் வந்து ஒரு வகையில் வந்து ஒரு பாசிட்டிவான இது கொடுத்துருக்கு. ஸோ நம்ம அவங்க லீடு எடுத்தால் கூட நம்மளால் வந்து கம்பேக் பண்ணி இது பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல தெளிவாக தெரியுது. ஸோ அது வந்து ஒரு உண்மையில் நல்ல சைன். ஆனால் வந்து ட்விட்டரில் அதெல்லாம் பேசிகிட்டு இருந்த மாதிரி பாலை ஆப்போசிட் டீம் வந்து நிறையா வச்சுருந்தாங்க அப்படின்னா நம்மளால் வந்து அவங்க பொசிஷன் நிறையா வச்சுருக்காங்க அப்படின்னா நம்மளால் வந்து ஈஸியாக வந்து நம்ம கேமை வந்து கண்ட்ரோல் இருக்க முடியுது. இதே நம்ம வச்சுருக்கிறப்போ சில டீம்லாம் வந்து நம்மள்கிட்ட பாலை கொடுத்து விளாட்றப்போ நம்மளால் அந்த கண்ட்ரோல் வந்து எடுக்க முடியல. எக்ஸப்ட் ஃபார் சில கேம்ஸ். அந்த அர்சனல் கேம் நல்லா விளாண்டோம் எக்ஸப்ஷனலாக. பட் அதே இதை வந்து மற்ற டீம்ஸோடையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அண்ட் இந்த மாதிரி மேட்சஸில் நம்ம வந்து மற்ற 3 மேட்சஸில் ட்ரை பண்ண மாதிரி லாங் பாலை வந்து போட்டு கீப்பர்லேருந்து ஃபார்வர்ட்ஸுக்கு லாங் பால் போட்டு விளாட்ற மாதிரி விளாட முடியல. அதை அந்த ஒரு டெக்னிக்கை மட்டும் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணாமல் மற்ற டெக்னிக்ஸையும் வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ணுறதோ இல்லை வந்து வேறு ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கோ நம்ம வந்து கொண்டு வரதுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒப்பீனியன். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணாங்கன்னா வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் மேட்ச் ஸ்பர்ஸோட அந்த மேட்சோட ப்ரிவியூ வந்து நம்ம அடுத்ததில் பார்ப்போம். ஸோ 10 மேட்ச் முடிஞ்சிருக்கு. 10 மேட்ச்சுக்கு அப்புறம் நம்ம வந்து 5 வின்னு 2 ட்ரா 3 லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 17 பாயிண்டில் இருக்கோம். ஃபஸ்ட்டு 5 மேட்ச்சில் நம்ம 7 பாயிண்ட் எடுத்திருந்தோம். செகண்ட் 5 மேட்ச்சில் நம்ம வந்து 10 பாயிண்ட் எடுத்திருக்கோம். நான் வந்து ஒரு 12 பாயிண்ட் எடுப்பாங்க, 12 அவுட் ஆஃப் 15 எடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து 10 இஸ் அ வெரி குட் ப்ராக்ரஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் 5. நெக்ஸ்ட் 5ல வந்து அடுத்து ஒரு நல்ல ப்ராக்ரஸ் காமிச்சோம் அப்படின்னா எதர் 10 இல்லை 12 இல்லை 15 எடுக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த சீசனில் ப்ராக்ரஸ் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். அதை பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த வீடியோ நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி மற்ற கேமோட அவுட்புட் என்ன இருக்குது, என்னோட ப்ரெடிக்ஷன்லாம் வந்து எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் மேன் யுனைடெட் நான் வந்து 2-0 அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணால் அது வந்து 2-2 ட்ராவ் ஆகிடுச்சு. அதனால் வந்து நமக்கு வந்து அதில் பாயிண்ட் கிடையாது. நம்ம என்ன ஒரு கேம் விளாட்லான்னா நம்ம ஒரு மேட்சோட வின் இப்போதைக்கு ஸ்கோரை ப்ரெடிக்ட் பண்ண வேணாம், யார் வின் பண்ணுவோம் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணோன்னா நம்ம ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். ஒரு கேம் வீக்குக்கு எவ்வளோ பாயிண்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். அடுத்த கேம் வீக்கில் அதை பீட் பண்ணுறோமா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அப்புறம் பர்ன்லி அர்சனல் வின் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். ஸோ எஸ் எனக்கு ஒரு பாயிண்ட்டு. பிரைட்டன் லீக்ஸில் பிரைட்டன் வின் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். ஸோ வந்து பிரைட்டன் வந்து வின் பண்ணிட்டாங்க ஒரு பாயிண்ட். டாட்டன்ஹாம் செல்சி நான் ட்ரா ஆகும்னு நினச்சேன், பட் செல்சி வின் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் எனக்கு வந்து பாயிண்ட் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து போர்ன்மவுத் சிட்டி வின் பண்ணுவாங்கன்னு சொன்னால் அதே மாதிரி சிட்டி வின் பண்ணாங்க. ஸோ அங்கேயே எனக்கு வந்து ஒரு பாயிண்ட். வெஸ்ட் நியூ கேஸ்டலில் நான் வந்து நியூ கேஸ்டல் வின் சொன்னேன். ஆனால் வெஸ்ட் வின் பண்ணிட்டாங்க. அதனால அங்கேயே எனக்கு வந்து பாயிண்ட் கிடையாது. மற்ற மேட்சஸ் நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணலை. சண்டர்லேண்ட் எவர்டனில் சண்டர்லேண்ட் வின் பண்ண சொன்னேன், ஆனால் அது ட்ரா ஆகிடுச்சு. கிறிஸ்டல் பேலஸ் பிரென்ஃபோர்டு நான் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணல, பட் வந்து கிறிஸ்டல் பேலஸ் வின் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாம் வின் பண்ணிட்டாங்க. லிவர்பூல் ஆஸ்டன் வில்லாவில் லிவர்பூல் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இதில் வந்து எனக்கு வந்து ஒரு 4 பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. இந்த இதில் 10 பாயிண்டில் எனக்கு 4 பாயிண்ட் கிடச்சிருக்கு. பிகாஸ் நான் ஒரு 4 மேட்ச்சுக்கு வந்து ப்ரெடிக்ஷன் கொடுக்கல. அண்டு 3 மேட்ச் வந்து நான் தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து 4 பாயிண்ட் வந்து எனக்கு கிடச்சிருக்கு.
இதே வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதே மாதிரி இன்னொரு கேம் வீக் ரிவ்யூவில் வந்து நம்ம வந்து என்னெல்லாம் வந்து யுனைடெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் பேசுவோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து டாட்டன்ஹாமோட ஒரு முக்கியமான மேட்ச்சு ப்ரிவ்யூ பற்றி பேசுவோம். அதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் 5 மேட்சஸோட எப்படி இருக்குது, அதை வந்து என்ன பண்ணால் எங்கே இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பேசலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பாருங்கள். இந்த சேனலை வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து கான்வர்சேஷன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து யுனைடெட் ஃபேன் யாராச்சும் இருந்தாங்களோ இல்லை வேறு ஏதாச்சும் ஃபேன் இருந்தாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அண்டில் I see you in the next one. Bye bye. Peace.